டாபிக் பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸில் வந்து யூனிட் 1 இயக்க விதிகள் பார்க்க போகிறோம். விசை அண்ட் இயக்கம். விசைனா என்ன? விசை என்பது ஒரு பொருளின் மீது செயல்பட்டு அதன் நிலையையோ அல்லது நகர்வதையோ மாற்றக்கூடிய சக்தியாகும். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான ஒரு சக்தியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்கம் ஒரு பொருளின் நிலை காலத்தை பொறுத்து நிலைப்பாட்டிருக்கும். ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா எந்த டைமிங்கில் என்ன ஸ்பீடில் போகிறத தான் போகுது அப்படின்றத கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்கத்துக்கு அரிஸ்டாட்டில் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அப்படின்னு. ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுவே வந்து ரெஸ்ட் பிளேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிஸ்டாட்டில். அதை வச்சு அவங்க வந்து இயக்கத்தை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம். இயற்கையான இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு புறவிசையும் செயல்படாமலே திருப்பி ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னா அது இயற்கையான இயக்கம் அப்படின்றாங்க. இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு விசை தேவைப்படும் அப்படின்னா அது வந்து இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இயற்கை நிறை அதிகமான பொருள் விரைவாக நிலத்தை வந்தடையும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் வந்து ஒரு நிறை அதிகமாக இருக்க பொருள் நிறை கம்மியாக இருக்க பொருள் ரெண்டையும் ஒரு ஹையஸ்ட் பிளேஸில் நின்று தூக்கி எறியும் போது என்ன விஷயம்னா நிறை அதிகமாக இருக்க பொருள் வந்து சீக்கிரமே வந்து கிரவுண்ட் பிளேஸ் அடைஞ்சிரும். ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக கலீலியோ வந்து அகேன்ஸ்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. புறவிசை செயல்படாத வரை ஒரு பொருள் அதன் நிலையில் மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஒரு பொருள் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா அந்த பொருள் ரெஸ்டிங்லேயே தான் இருக்கும் அப்படின்னு கலீலியோ சொல்லியிருக்காங்க. தென் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்களும் ஒரே நேரத்தில் நிலத்தை வந்தடையும். ஒரு பொருள் நிறை அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் தூக்கி போகிறது டைமிங் அண்டு வந்து ரீச் டைம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்.